guys நம்ம ரொம்ப நாளா ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருந்த SBI கான நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. ஸோ நல்ல வேகன்சிஸ் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு நினச்சேன். இந்த ஒரு பீரியட் ஆஃப் டைம் வந்து ரொம்ப ஒரு க்ரூஷியலான டைம். என்ன அப்படின்னா தெரிஞ்ச விஷயம் தான். யூஸ்வலாக இந்த டைம் RRB IBPS கிளர்க் PO தான் இருக்கும். அது கூட இப்போ இந்த டைமில் SBIயும் வந்திருக்கு. ஸோ அது வந்து நம்மளுக்கு நம்ம ப்ரிப்பரேஷன் அடுத்தடுத்து ஏதோ ஒன்றில் நம்மளுக்கு இப்போ RRB கிளர்க்கில் வந்து உங்களுக்கு கம்மியாக இருந்திருக்கலாம். அப்போ உடனே ஒரு பூஸ்டப் வரும். சரி SBI கிளர்க்கில் நம்ம இருக்குல்ல அதில் எப்படியாவது படிச்சிடணும் அப்படின்ட்டு. அதே மாதிரி தான் இப்போ SBI அதுக்கு எல்லாம் இருக்கலன்னு சொல்லிட்டு விட்டுருக்கக்கூடாது. நான் என்ன சொல்கிறேன்னா எல்லாமே நம்மளுக்கு இருக்கிறதுனால ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக பில்ட் ஆகும். இந்த டைம் வந்து இப்போ நீங்கள் ஒர்க் போயிட்டே படிக்கிறீங்க அப்படின்னா எப்படியாவது இந்த பீரியட் ஆஃப் டைம் வந்து யூட்டிலைஸ் பண்ணி வந்து எங்கேருந்தாவது டைம் வந்து நீங்களே வந்து எங்கெங்கேயாவது கண்டிப்பாக ஒரு பேக்கெட்ஸ் ஆஃப் டைம் எங்கேயும் வந்து கிடைக்கும். ஸோ அந்த டைமெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணி வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் கேர்ள்ஸ்க்கு ஆஃப்கோர்ஸ் நிறைய பேர் வந்து ஆல்ரெடி நிறைய கேர்ள்ஸ் வந்து சொன்ன விஷயங்கள்லாம் இருக்குது. அதாவது வீட்டில் வந்து மேரேஜுக்கு ஃபோர்ஸ் பண்ணுறாங்க அந்த மாதிரிலாம். ஸோ என்னென்னா எப்படி இருந்தாலும் ஒரு 3 மாதம் 4 மாதம் வந்து டைம் கேளுங்க. அந்த 3 to 4 months வந்து எஃபெக்டிவாக யூட்டிலைஸ் பண்ணுங்கள். திரும்ப வந்து எதனால் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா எல்லா எக்ஸாம்ஸும் நம்மளுக்கு அடுத்தடுத்து இருக்கிறதுனால நம்மளுக்கே ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்து பில்ட் ஆகும். ஓகே நல்ல வேகன்சிஸ் இருக்குது, கண்டிப்பாக இதில் நம்ம எதனால ஒன்று அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் பில்ட் ஆகும். அண்ட் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் ரொம்ப மண்டே பிச்சுக்கிட்டாச்சு. என்ன அந்த ஆப்பில் வந்து புது யூசர்ஸ்க்கு எந்த ப்ராப்ளமே இருக்காது. நம்ம புது ஆப்பில் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அண்ட் பழைய யூசர்ஸை மைக்ரேட் பண்ணுறதுல தான் வந்து நிறைய இஷ்யூஸ் இருந்துச்சு. ஏன்னா இவ்வளோ யூசர்ஸை நம்ம மைக்ரேட் பண்ணுறப்ப அந்த பாஸ்வேர்ட் ஜென்ரேட் பண்ணுறது, யூசர் ஐடி ஜென்ரேட் பண்ணுறதுன்னு ஒரு பெரிய விஷயமா போயிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி ஒரு சப்போர்ட் ஐடி வந்து நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். kr.logics@gmail.com அப்படின்னு சொல்லிட்டு அதோட மெயில் ஐடியும் நான் கீழே டிஸ்பிளே போடுறேன். டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆப்போட லிங்க் இருக்கும், நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பழைய யூசர்ஸை மைக்ரேட் பண்ணுற இந்த விஷயம் தான் போய்கிட்டே இருந்துச்சு. ஸோ முடிஞ்ச ஓரளவுக்கு நல்லாவே முடிஞ்சிருக்கு. ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் ரெஸ்பான்ஸ் வந்துச்சு அந்த மெயில் ஐடியிலன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் மெயில் ஐடியிலேருந்து உங்களுக்கு வந்து திருப்பி எதுவும் ரெஸ்பான்ஸ் வரல அப்படின்னா எங்களுக்கு பர்சனலாக கால் பண்ணுங்கள், நாங்களும் திருப்பி இனிஷியேட் பண்ணிடுறோம். அண்ட் நீங்கள் வந்து 199 கோர்ஸ், அதாவது ஆப்டிக்கான கோர்ஸ் 99லையோ 199லையோ நீங்கள் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் பழைய ஆப்பில் இப்போதைக்கு பார்த்துட்ருங்க. அடுத்து வந்து உங்களையும் ஸ்விட்ச் ஓவர் பண்ணிடுவோம். இப்போதைக்கு அந்த லைவ் பேங்கிங் கோர்ஸை மட்டும்தான் ஸ்டூடெண்ட்ஸை மட்டும்தான் ஸ்விட்ச் ஓவர் பண்ணி போயிட்டுருக்கு. ஸோ நம்ம ஆலிவ் போர்டோட கண்டென்ட் நம்ம ஆப்பில் இருக்கும், நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்துலேயுமே ஆஃபர் போயிட்டுருக்கு. SBIக்காக அந்த ஆஃபர் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. 849 நம்ம லைவ் பேங்கிங் வீடியோ கோர்ஸ், அதில் பேசிக் வீடியோஸ் இருக்கும். அடுத்து இப்போ IBPS SBI கிளர்க்கான கிராஷ் கோர்ஸ்க்கான வீடியோஸ் போயிட்டுருக்கு. அண்ட் அடுத்தது வந்து SBI PO IBPS POக்கான கிராஷ் கோர்ஸும் போகும். வேணும் அப்படின்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நாளைக்கு இருந்து நம்ம யூடியூப்பில் டுமில் செஷன் வந்துடும். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. டுமில் செஷனும் இருக்கும், அதே மாதிரி உங்களுக்கு மெயின் செஷனும் இருக்கும். ரெண்டுமே மிஸ் பண்ணிடாதீங்க. மார்னிங் 10 o'clock டுமில் செஷன், இங்கிலீஷ்க்கான டுமில் தரமாக இருக்கும் மக்களே. நீங்கள் கண்டிப்பாக வந்து நீங்கள் அட்டென்ட் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். உங்களுக்கே வந்து டே பை டே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். அண்ட் அடுத்தது வந்து மெயின் செக்ஷனும் வந்து இருக்கும். ஸோ ரெண்டையுமே வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ டாடா பை, see you guys.